நாம இன்னைக்கு சுரக்காய் தால்சா தான் பண்ண போறோம். தால்சா பண்றதுக்கு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா மஞ்சள்தூள், குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கி தனியா எடுத்து வச்சிடலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெந்தயம், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாதி சுரக்காவை கட் பண்ணி வச்சிருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான சுரக்காய் தால்சா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.